அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, சர்வம் யூடியூப் சேனல் உங்களுக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குகின்றது. என்ன அந்த அத்தியாயம் தெரியுமா? மறைக்கப்பட்ட அரிசியின் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக நம் நாட்டுடைய நம் தமிழர்களுடைய கண்டுபிடிப்புகளான 1500 வகையான அரிசிகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற 30/11/2024 மற்றும் 1/12/2024 தென்காசியிலே நம்முடைய நோய் எதிர்ப்பு சிஸ்டத்தை, இம்யூன் சிஸ்டத்தை உடலிலே வலுப்பெறு செய்வதற்குரிய, ஆகாச சக்தியை பெறுவதற்குரிய தியான முகாம் நடைபெறுகிறது. இதிலே கலந்து கொண்டு அனைவரும் பலனடைய அன்போடு அழைக்கின்றோம். இதனுடைய பயன்களை எல்லாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய பல்வேறு வகையான நோய்களுக்கு என்ன உணவு சாப்பிடுவது, எப்படி சாப்பிடுவது என்று தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு அரிய பொக்கிஷமாக இந்த புதிய அத்தியாயம் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நண்பர்களே, இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அரிசியினுடைய பெயர் காட்டு யானம். இந்த பேரே ஒரு வித்தியாசமா உங்களுக்கு தெரியல? ஒரு காட்டு யானையினுடைய தன்மை எப்படி இருக்கும்? தனிக்காட்டு ராஜாவாக அது இருக்கும். பலம் பொருந்தியதாக இருக்கும். கூர்மை மிக்க அறிவுடையதாக இருக்கும். உடல் பலமும் மனபலமும் பெற்று எதற்கும் அஞ்சாமல் செல்லக்கூடிய ஆரோக்கியம் பெற்றதாக இருக்கக்கூடியதுதான் காட்டு யானை. அந்த காட்டு யானையினுடைய தன்மை எப்படியோ அதுபோல இந்த அரிசியினுடைய தன்மை என்பதனை குறிப்பாக அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த காட்டு யானம் அரிசி சிவப்பு நிறமாக இருக்கும், சரிங்களா? இந்த அரிசியிலே பல்வேறு வகையான சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. என்னென்ன சத்துக்கள் தெரியுமா? நார்ச்சத்து மிகவும் நிறைந்திருக்கிறது, இரும்பு சத்து நிறைந்திருக்கிறது, பொட்டாசியம் நிறைந்திருக்கிறது, கால்சியம் நிறைந்திருக்கிறது, மெக்னீசியம் நிறைந்திருக்கிறது, அதை விட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த சத்து நிறைந்திருக்கிறது. இவ்வளவு சத்துக்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரிசியினை நாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இட்லியா எடுத்துக்கலாம், தோசையா சாப்பிடலாம், இடியாப்பமா சாப்பிடலாம், பாயாசமா சாப்பிடலாம், கஞ்சியா சாப்பிடலாம். இப்படிப்பட்ட வகைகளிலே, அல்லது நீங்க அதை அரிசியா செஞ்சு நீங்க நார்மலா வச்சு சாப்பிட்ற காய்கறி பொரியல் கூட்டு குழம்போடு சேர்த்து சாப்பிடலாம். எல்லா வகைக்கும் ஏற்ற ஒன்று. சரிங்க ஐயா, இதெல்லாம் ரைட்டு. இதனால் எனக்கு என்ன பயன்? பசி தீரும், ஓகே. ஆனால் என்னுடைய நோய் தீருமா? எனக்கு இருக்கிற என்னென்ன நோய்கள் இதில் தீரும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகிறது. சொல்கிறேன். முதல் விஷயம், இன்றைக்கு உலகிலே 60% பிரச்சனை என்ன இருக்குதுன்னு சொன்னால் டயபெட்டிஸ், சர்க்கரை. இந்த சர்க்கரை நோய்க்கு என்ன உணவு சாப்பிடுவது என்று யாருக்குமே தெரியல. சாதாரண அரிசியை சாப்பிட்டா சாப்பிடாத, வேற எதுவுமே அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, எதையும் சாப்பிடாத, அப்புறம் எப்படி தான் உயிர் வாழ்றது என்பதற்கு ஒரு மருந்தாக இந்த காட்டு யானம் அரிசி உங்களுக்கு பயன்படுகிறது. சர்க்கரை நோயை சமன்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும், உங்கள் உடலை பலமாக திடமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த காட்டு யானம் மிகச்சிறந்த ஒரு அரிசியாகும். அடுத்து, உங்களுடைய ஜீரண சக்தியை இலகுவாக்கி மலச்சிக்கல் இல்லாமல் அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய சக்தி படைத்ததாக இந்த காட்டு யானம் இருக்கிறது. உங்கள் இரத்தத்தை திடப்படுத்தக்கூடிய சக்தி மிகுந்ததாக இந்த காட்டு யானம் அரிசி இருக்கின்றது. நண்பர்களே, இதய நோயாளிகள், அந்த இதய நோய் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், இந்த காட்டு யானம் உணவை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த இதய நோய் பிரச்சனை அவர்களுக்கு குறைவதற்கும், அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கும் இது பயன்படுகிறது. ஏன்னு சொன்னால், எப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. அதனால் என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த பாதிப்பு, மருந்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் தடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது சத்துக்கள் நிறைந்த ஒன்று. நம்ம தான் பார்த்தோம் இல்லைங்களா? நார்ச்சத்திலிருந்து, இரும்பு சத்திலிருந்து,
மக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற அத்தனை சத்துக்களும் நிறைந்திருக்கிறது. அதனால் இது உங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது. அடுத்து உங்களுடைய எலும்பு பிரச்சனையை தீர்த்துரும். எலும்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், எதுவாக இருந்தாலும் சரி, எலும்பில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீக்குகிறது. போன் மேரோஸ் நல்லபடியாக வளர்த்துகிறது. கைகால் வலிகள், மூட்டு வலிகள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த காட்டு யானம் மிகச்சிறந்த ஒரு அரிசி என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நண்பர்களே, இந்த காட்டு யானம் அரிசி தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்லாம். நார்மலாக சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அரிசியாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். அதை சமைப்பதற்கு ஒரு சின்ன ப்ராசஸிங்லாம் இருக்குது. அதை செய்யணும், ஒரு நீண்ட நேரம் அதுக்கு ஆகும். அதை விட சுலபமாக பண்ணணும்னா காட்டு யானம் அவளாக எங்களிடம் இருக்கிறது, அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி, இந்த காட்டு யானத்தை பயன்படுத்தி நீங்கள் உடல் பலம் பெற வேண்டும். இதை பயன்படுத்தி நீங்கள் நீண்ட ஆயுளோடு, நல்ல செல்வாக்கோடு, செல்வ செழிப்போடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.